இல்ல மிசைல்ஸ் எங்ககிட்ட ரெடியா இருக்கு. நியூக்ளியர் அடுத்து அடுத்து நியூக்ளியர் ரெடி தான் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாருல்ல. நியூக்ளியர் அடி இல்ல. எங்கிட்டயும் அணு ஆயுதம் இருக்கு. நாங்க வந்து அதையும் இது பண்ணுவோம். அணு ஆயுதம் போட்டா மொத்தமா முடிச்சு விட்டுருவாய்ங்க பாகிஸ்தான. அவ்வளோதான். அது எப்படி அவங்க செய்வாங்க? சும்மா சொல்றது அவர் மிரட்டல் தான். ஏன்னா ஒண்ணுமே இல்லாதவன் ஒரு மிரட்டல சொல்ல ஏன்டா அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்றான்னா, இல்ல அம்ரித்சர்ல ஒரு மிசைல் வந்து விழுகுதுன்னு ஒரு செய்திய பார்த்தோம். விழுகலை இல்ல மேலேயே தடுத்துட்டாங்க. அது எங்க வந்து விழுந்துச்சுன்னு யாருக்கு தெரியும்? அது மிசைல்லாம் கிடையாது. அது சாதாரண ஒரு சின்ன குண்டு. மிசைல்ன்றது அது என்ன இந்த இதில குள்ளமணியா மிசைல்? உயரமா ஒருத்தன் இருக்கான். குள்ளமணி மாரி மிசைல். அது ஏதோ எங்கேயோ பீரங்கி குண்ட ஏவி விட்டுருக்காய்ங்க. புரியுதா உங்களுக்கு? அது வந்திருக்கு, அது உள்ள விழுந்திருக்கு. அது என்ன நடந்துச்சுன்றது இனிமே தான் ஆய்வுக்கு பிறகு தான் அந்த மிசைல்ஸ் அப்படின்றத நம்ம எப்படி பார்த்துக்கிறது? இப்போ எல்லாருமே இப்போ நம்ம ட்விட்டர் பக்கம் போனாவே வந்து மிசைல்ஸ் பத்தி தான் அதிகமா பேசிட்டு இருக்காங்க. நம்மகிட்ட எவ்வளவு மிசைல்ஸ் இருக்கு? பாகிஸ்தான்கிட்ட எவ்வளவு மிசைல்ஸ் இருக்கு? நம்ம தாக்குனா அவங்க தாக்க முடியுமா? அப்படின்ற டிபேட் தானே ஓடிட்டு இருக்கு. டிபேட்டு அப்புறம் எப்படிதாம்மா நடத்த சொல்றீங்க? இப்படிதான் சேனல ஓட்டுறது தான் சம்பளம் தர்றது வேலை பார்க்குறவனுக்கு. பார்க்குறவனுக்கு பிரேக்கிங் போடணும். எவ்வளோ வேலை இருக்கு. ஏதாவது ஒண்ணு பண்ணி தானே ஆகணும். எதையாவது ஒண்ணு எடுத்து பேசிட்டே தான் இருப்பாய்ங்க. நீங்க பார்த்துட்டீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சாயந்தரம் 6 மணி ஆச்சுன்னா, 7 மணி ஆச்சுன்னா உட்காந்துருவாய்ங்க 4 பேரு. இல்ல ஒரு பக்கம் நாடு முழுவதும் மாக்ட்ரில் நடக்குது. நியூ டெல்லிலலாம் வந்து கரண்ட் கட் பண்ணி, அது ஒரு அது அது ஒரு பார்க்கும்போது ஒரு அச்சத்தை ஏற்படுத்துதுல்ல. ஓகே அடுத்து அச்சத்தை வார் ரெடி ஆயிட்டாங்க. ஏற்படுத்துறதுக்கு தான் அது பண்றது. அது என்னத்த நம்ம சொல்ல முடியும்? குண்டு போட்டா இப்போ கட்டிலுக்கு அடியில ஒளிஞ்சுக்கோன்னு அவங்க சொல்லிக் குடுக்குறாங்க. நாட்டுல 145 கோடி பேர் இருக்காங்க. நீங்க ஊருக்கு 100 பேருக்கு ஒரு 10 ஊர்ல சொல்லிக் குடுத்துட்டீங்கன்னா எல்லாம் தப்பிச்சுருவானான்ட்டு அது போய் அதுக்குள்ள போ வேண்டாம். இல்ல அது அது அவ்வளோ எளிதா கடந்து போக முடியும்னு நினைக்கிறீங்களா? அதாவது எளிதா தான் நீங்க மாக்ட்ரில்லா கடந்து போக இருக்கட்டும். மாட்டேன். அதுக்காக நீங்க போய் கட்டிலுக்கு அடியில ஒளிஞ்சுட்டா இருக்க முடியும். ஏதோ பண்றாங்க ரைட் ஓகே. இத நீ செய்யலைன்னா அப்புறம் உங்களுக்கு சோறு இல்லன்றுவாய்ங்க. என்ன பண்றது? இல்ல அதாவது இப்போ டிபேட்ல எப்படி இருக்குன்னா, இப்போ வார் வேணும், வார் வேணாம் அப்படின்னு வார் வேணாம்னு சொல்றவங்கலாம் வந்து அவங்களுக்கு தேசபக்தி இல்ல. வாருக்கும் இவிங்களுக்கு சம்மந்தமே கிடையாதும்மா. இவிங்கலாம் வார் வேணும்னு சொல்ல முடியாது, வேணாம்னு சொல்ல முடியாது. சம்மந்தமே கிடையாது இவிங்களுக்கு அதுக்கும். நீ வார பார்த்துருக்கானா? பார்த்ததே இல்லையா? சண்டைய ஒரு 100 பேர் மொத்தமா மோதுன சண்டைய பார்த்துருக்காங்களா இவிங்க? அது அந்த நேரத்தில 4 பேர் வீட்ல சும்மா இருக்கவன கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு கதைய சொல்லுவாங்க. வேணும்னு ஒரு 4 பேர் பேசுவான், வேணான்னு அத வச்சு தான் நம்ம டிவி சேனல் ஓட்ட முடியும். எப்படி சம்பளம் குடுக்குறது? எப்படி விளம்பரம் வாங்குறது? ஏதாவது ஒண்ண கிரியேட் பண்ணிட்டே இருந்தா தான், ஏதோ ஒண்ணு வெட்டியா உட்காந்து பேசிட்டு இருந்தா எதையாவது ஒண்ணு பேசணும்ல. ஒண்ணுமே இல்லாம இருக்கு. இப்ப அழகா இது சிக்கிருச்சு. இப்படி பேசிட்டே இருக்க வேண்டியது.